12th Maths, Chapter 1, Applicants of Matrix and Determinants. அதாவது இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th மேத்ஸ்ல உள்ள சாப்டர் 1 பார்க்க போறோம். சாப்டர் 1ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஏன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் என்ன அப்படின்னா ஒரு பேசிக்ஸ். ஸோ பேசிக்ஸை நீங்க நல்லா படிச்சுட்டு நல்லா தரவா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம்பிள் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டா மார்க் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நல்லா ரிவைஸ் பண்ணிட்டீங்க எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா மார்க்ஸ் வந்து அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்பயுமே எந்த சாப்டர் இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து நல்லா தரவா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன 1.1. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து ரோனா என்ன, காலம்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ ரோனா வந்து என்ன அப்படின்னா ஹாரிசாண்டல், அப்போ காலம்னா என்ன அப்படின்னா வெர்டிக்கல். ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதோட அட்ரஸ் நல்லா தெரியும். அட்ரஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா அது என்ன பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது வந்து என்ன ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட். 1 3 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட், இது செகண்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அதே மாதிரி செகண்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட், அதே மாதிரி செகண்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட். ஸோ இது நல்லா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஈஸி தான். அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் வேற என்ன நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னா அதாவது அதோட சைன், ஒவ்வொரு ரோக்கும் வந்து என்ன சைன் வரும் அப்படிங்கிறது, ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரோல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் என்ன சைன் வரும் அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு பிளஸ், ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட்டுக்கு மைனஸ், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து பிளஸ். ஸோ அதே மாதிரி தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது வந்து பிளஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ரோல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சைன் வந்து அசைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து செகண்ட் ஒன். அப்போ அதோட அட்ரஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கணும். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும், நம்ம வந்து மல்டிப்ளை பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அதோட சைனையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இதை வந்து ஃபுல்லா வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதை பிக் பண்ணி இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ண போறோம். அதாவது டிட்டர்மெண்ட் ஆஃப், இது எப்படி சொல்றது அப்படின்னா இந்த மாதிரி போட்டு எழுதிருந்தாங்க அப்படின்னா இது எப்படி சொல்றதுன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ. ஐங்கிறது என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அதே மாதிரி ஏடிஜே அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அட்ஜாயிண்ட். ஸோ இது வந்து என்னன்னு தெரிஞ்சா நமக்கு அடுத்த சம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன வெரிஃபை பண்ண போறோம் அப்படின்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ண போறோம். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அது எங்கெல்லாம் அப்பியர் ஆகும் அங்கெல்லாம் வந்து கிராஸ் பண்ணணும். அப்படி கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 7 into 3. அப்போ மீதி வந்து இவ்வளவு எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா 7 into 3 அப்படின்னா 21. ஓகே, எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ 7 into 3 பண்ணியாச்சு, என்ன வருது 21. அப்போ மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா மைனஸ். இப்போ -4 into -4 என்ன அப்படின்னா +16 தான். ஆனா மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன சைன் போடணும், அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து பிளஸ் தான். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் +16 தான் வரும். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் மைனஸ் பண்ணிருக்கோம். எப்பவுமே மல்டிப்ளை பண்ணிட்டு அது வந்து மைனஸ் சைன் போடணும். ஓகேவா? அப்போ இந்த இது முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம எதை கிராஸ் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ வந்து இது வந்து பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட்டை கிராஸ் பண்ண போறோம். இதை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்க -6 into 3, -6 into 3 வந்து -18. அதே மாதிரியா 2 into -4 வந்து -8 தான். ஓகேவா? -8. ஆனா நம்ம கிராஸ் பண்ணிட்டு என்ன சைன் யூஸ் பண்ணுவோம், கிராஸ் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். சரி, மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் சைன் போடணும். ஓகேவா? அப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் சைன்ங்கிற போது மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து +8 வந்து மாறிடுச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட்டை கிராஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட்டை வந்து கிராஸ் பண்றோம். அப்போ அந்த தேர்ட் எலிமெண்ட் எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அதெல்லாம் கிராஸ் பண்ணிருக்கோம். இப்போ -6 into -4. அப்போ
பிளஸ் 24. மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து பிளஸ் 24. நெக்ஸ்ட் 2 இன்டூ 7 அப்போ மைனஸ் 14. ஓகேவா? ஏன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் சைன் போடணும். ஓகே, அப்போ மைனஸ் சைன் போட்டு எழுதியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். எப்படி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா பாருங்க, 21 மைனஸ் 16 என்ன வேல்யூ 5 வரும். அப்போ 8 5 40. அதே மாதிரி மைனஸ் 10 18 பிளஸ் 8 கொடுத்துருக்காங்க. இதை பண்ண 10 வரும். கிரேட்டஸ்ட் நம்பர்ல வந்து மைனஸ் சைன் இருக்கிறதுனால மைனஸ். அப்போ மைனஸ் 10 இன்டூ 6 வந்து என்ன அப்படின்னா மைனஸ் 60. அதே மாதிரி 24 மைனஸ் 14 வந்து 20. ஸோ அப்போ 20 இன்டூ 2 வந்து 40. ஓகே, இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னா 40யும் 20யும் ஆட் பண்ணா என்ன வரும், பிளஸ் 60. அப்போ பிளஸ் 60யும் மைனஸ் 60 என்ன வரும், கேன்சல் ஆகும். அப்போ கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து 0. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 0. ஓகே, அப்போ இந்த டைம் வெரிஃபை பண்ணியாச்சா? அடுத்தது இப்போ இந்த டைம் வந்து வெரிஃபை பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் அதே மாதிரிதான், ஆனா என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரோவையும் காலமையும் வச்சு நம்ம பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ பார்த்தாச்சு. இப்போ இந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுவும் சேம் தான். அதாவது இந்த ரோ இருக்கா, அப்போ ஃபர்ஸ்ட் ரோ வச்சு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரோல வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ரோ எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிராஸ் பண்ண போறோம். அப்ப எப்படி கிராஸ் பண்ணி எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ரோல உள்ளது வந்து கிராஸ் பண்ணி, அப்போ 7 into 3 வந்து 21 போட்டிருக்காங்களா? ஓகே, 21. நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி என்ன சைன் போடணும் அப்படின்னா மல்டிப்ளை, அது மறக்கவே கூடாது, மல்டிப்ளை பண்ணி மைனஸ் சைன் போடணும். அப்போ 21 போட்டாச்சு, மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்போ என்ன சைன் போடணும், மைனஸ் சைன். அப்போ கிராஸ் பண்ணியாச்சா, இது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. மைனஸ் 4 into 4 வந்து பிளஸ் 16. ஆனா இங்க மைனஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் சைன் போடணுமா, அப்போ மைனஸ் 16. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அதாவது எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அப்ப வந்து நம்ம அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எப்படி அப்படின்னா இது போட்டு வச்சுக்கோங்க. அதாவது 1 1 1 2 1 3. ஓகேவா? அது என்ன போடுறேன்னு உங்களுக்கே தெரியும். 2 செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோ தேர்ட் எலிமெண்ட், third row first element, third row second element, third row third element. ஓகேவா? இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதியாச்சு. வேற என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து முடிஞ்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட், அப்போ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட் எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதுன்னு பாருங்க. இந்த பிளேஸ்ல அப்பியர் ஆகுது. ஸோ அதை கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ -6 into 3 அப்போ -18 போட்டிருக்காங்களா? ஓகே, மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணும், மைனஸ் சைன் போடணும். ஆனா இங்க வேல்யூ என்ன இருக்கு, 2 into -4 அப்போ -8 தான் வரும். ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி மைனஸ் சைன் பண்ணோமா, அது +8 மாறிடுது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட் முடிச்சாச்சு. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட் முடிச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னா அப்போ ஃபர்ஸ்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட் எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அதை வந்து கிராஸ் பண்றோம். கிராஸ் பண்ண -6 into -4 அப்போ +24. ஓகேவா? +24 போட்டிருக்கோம். மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன சைன் பண்ணணும், மைனஸ் சைன். அப்போ மல்டிப்ளை, அப்போ 7 into 2 வந்து 14. அப்போ -14. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை கிராஸ் பண்ணியாச்சு. -6 இப்போ 3 இருக்கு. அப்போ -18 போட்டிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணிட்டு மைனஸ் சைன் போடணும். ஆனா இங்க என்ன வருது, -4 into 2 வந்து என்ன வருது, 8 -18 வருது. ஆனா மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன வரும், +8 மாறிடும். அடுத்து செகண்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோல என்ன இருக்கு அப்படின்னா இப்ப கிராஸ் பண்ணணும். அப்ப செகண்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட் வந்து எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அந்த இடம்லாம் கிராஸ் பண்ணும். 8 3s என்ன அப்படின்னா 24. ஓகேவா? 8 3s 24 போட்டாச்சு. அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி என்ன சைன் பண்ணும், மைனஸ் சைன். ஸோ மைனஸ் சைன் போட்டாச்சு. அதே மாதிரி 2 into 2 வந்து 4 போட்டிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணி மைனஸ் சைன்ங்கிறதுனால -4ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது செகண்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட், நம்ம கிராஸ் பண்ண போறோம்.
செகண்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட்டை கிராஸ் பண்ண போறோம். இப்போ கிராஸ் பண்ணா என்ன வருது? 8 இன்டூ -4 வந்து 8 இன்டூ -4 வந்து என்ன வருது? -32. அதே மாதிரியா 2 இன்டூ -6. அப்போ ஆன்சர் என்ன வருது? -12 வரும். ஆனா மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன சைன் போடணும்? மைனஸ். அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து +12 மாறிடுது. அப்போ செகண்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட் முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கிராஸ் பண்ணணும். தேர்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். ஸோ இப்படி கிராஸ் பண்ணணும். அப்போ தேர்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அதை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ -6 இன்டூ -4. அப்போ +24 போட்டிருக்காங்க. 24. அதே மாதிரியா மல்டிப்ளை பண்ணி மைனஸ். அப்போ 7 இன்டூ 2 வந்து 14. அப்போ -14. அதே மாதிரியா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தேர்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட். அப்போ தேர்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் பண்ணணும். அப்போ கிராஸ் பண்ணியாச்சா? இப்போ 8 இன்டூ -4 வந்து -32. அதே மாதிரியா 8 இன்டூ -4 வந்து -32 போட்டாச்சு. இப்போ -6 இன்டூ 2. அப்ப -12 தான் வரும். ஆனா நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணி -8 பண்ணுவோம். அப்ப அது வந்து என்ன ஆயிரும்? +12 மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேர்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட். இப்ப தேர்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ அதை வந்து கேன்சல், அதை வந்து கிராஸ் பண்ணுங்க. அப்ப கிராஸ் பண்ணணும்னா 8 7 சார் என்ன 56. அப்போ 56 போட்டிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணி என்ன சைன் போடணும்? மைனஸ். மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன போட்டிருக்கோம்? மைனஸ் சைன். அதே மாதிரியா -6 இன்டூ -6. அப்போ +36 தான் வரும். இங்க வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா -36 சொல்லி போட்டிருக்கோம். ஓகேவா? அப்போ பிளஸ் இன்டூ மைனஸ் வந்து மைனஸ் தான். ஸோ அதனால -36 போட்டிருக்கோம். அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்றது தான். 21 - 16 வந்து 5. 18 -18 + 8ங்கிறது என்ன வரும் அப்படின்னா -10 வரும். ஏன் அப்படின்னா கிரேட்டஸ்ட் நம்பர் லெவல் வந்து சைன் வந்து -10 இருக்கு. ஸோ அதனால -10 வரும். அதே மாதிரியா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஸ்டெப் பார்க்கணும். என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? ஃபர்ஸ்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன சைன், ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன சைன் பார்த்துருக்கோமா? அதையும் இந்த இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பிளஸ் வரும். அதே மாதிரி இங்க வந்து மைனஸ் போட்டிருக்காங்களா ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட்டுக்கு. இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கு உள்ள சைன்ல வந்து இதுல இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க பாருங்க, இங்க பிளஸ் வருமா, இங்க மைனஸ் வருமா, இங்க ஃபர்ஸ்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட்டுக்கு பிளஸ் வருமா, அதே மாதிரி செகண்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மைனஸ் வருமா, அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாம இன்க்ளூட் பண்ணாதான் உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டா வரும். ஓகேவா? அதே மாதிரி இப்ப இங்க +24 அப்போ இப்போ இதை 24 - 10 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 10 வரும். அப்ப அது வந்து என்னது? +10 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னா செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு வந்து மைனஸ் எல்லாம் அசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ -18 + 8 அப்படின்னா -10 வரும். ஓகேவா? அப்போ -10ங்கிறது வந்து ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. அப்ப வந்து நமக்கு +10 மாறிடும். அதே மாதிரி 24 - 4 வந்து 20. இப்போ வந்து செகண்ட் ரோல உள்ள தேர்ட் எலிமெண்ட்டுக்கு நம்ம என்ன சைன் பார்த்திருக்கோம்? மைனஸ் சைன் பார்த்திருக்கோமோ அதே மாதிரி தான். அப்போ இதுக்கு என்ன வரும்? மைனஸ் வந்து 20 வரும். அது என்னவா போட்டிருக்காங்க? +20 போட்டிருக்காங்க. அதாவது 32வையும் 12ஐயும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 20 தான் வரும். ஆனா வந்து கிரேட்டஸ்ட் சைன்ல வந்து என்ன சைன் இருக்கு அப்படின்னா மைனஸ் இருக்கு. ஸோ -20 வரும். மைனஸ் இங்க வெளியே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ மைனஸ் இன்டூ மைனஸ் வந்து +20 மாறிடும். அதே மாதிரியா தேர்ட் ரோல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதுக்கு வந்து பிளஸ் தான். ஸோ 24 - 14 வந்து 10. ஓகே, இப்போ தேர்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 32 + 12. அப்போ -20 வரும். கிரேட்டஸ்ட் நம்பர்ல மைனஸ் இருக்கு. அப்போ -20 வரும். அப்போ அதுக்கு இந்த இதுக்கு என்ன சைன் அப்படின்னா தேர்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட்டுக்கு மைனஸ் சைன். ஸோ அது வந்து +20 மாறிடும். 56 - 36 அப்போ 20. ஓகேவா? அப்போ இது வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி இதே வேல்யூ தான் இருக்கும். இல்லை ரோவும் காலம் கொஞ்சம் சிமிலரா இருக்கும் வேல்யூஸ். ஸோ வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணக்கு அப்புறமும் இதே மேட்ரிக்ஸ் தான் வரும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஏவையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இந்த ஒரு டேர்ம் நீங்க உங்களுக்கு பார்த்தாலே புரியும். என்ன அப்படின்னா ஏவையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இப்போ 6 பைசா என்ன அப்படின்னா 6 பைசா வந்து என்ன ஆன்சர்?
30. ஓகேவா? அதே மாதிரியா 5 6 ஆர் என்னது 30 தான். அப்போ இது ரெண்டையும் பாருங்களேன், சிமிலரா இருக்கா? ஏவையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் மல்டிப்ளை பண்ணி வெரிஃபை பண்ணணும். அதே தான் அப்படி மாத்திருக்காங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு இந்த குட்டி எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். அப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் ஏன் மல்டிப்ளை பண்ணணும் அதே தான். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒன் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணா கூட போதும் தான். அதுக்கு 2 டைம்ஸ், அதாவது ஸ்டெப் மார்க் இருக்குங்கிறனால நம்ம வந்து என்னன்னா ரெண்டையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா, நீங்க வேல்யூஸ் பார்க்கும் போது இதுவும் சேமா வந்துச்சுனாலே உங்களுக்கு ஈஸியா வந்து நம்ம பண்ணிருக்கிறது வந்து கரெக்ட்னு சொல்லி நீங்க கிராஸ் செக் பண்ணிருக்கலாம். சரியா? இது வந்து ஸ்டெப் மார்க் உண்டுங்கிறனாலதான் வந்து நம்ம 2 தடவையும் செஞ்சிருப்போம். இதுவும் சேம் தான். இந்த குட்டி எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்போ சேம் தான், பட் ஸ்டெப் மார்க்குக்காக நம்ம செஞ்சிருப்போம். அப்ப ஏவையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் மல்டிப்ளை பண்ணோம். ஏ வந்து கிவன் டேட்டாவாவே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ இப்ப இதுல என்ன பண்ண போறோம், ஏவையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஏ எழுதியாச்சா? ஏ எழுதிட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவையும் எழுதியிருக்காங்க. எழுதிட்டு இதை மல்டிப்ளை பண்ண போறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலத்தாலும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலத்தாலும் மல்டிப்ளை பண்ணி 8 into 5 வந்து என்ன, 8 into 5 வந்து 40 இந்த இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலத்துல உள்ள எலிமெண்டால மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. 8 into 5 வந்து 40. நெக்ஸ்ட் -6 into 10 வந்து என்னது, -60. 2 into 10 வந்து 20. ஓகேவா? அப்போ பிளஸ் போட்டிருக்காங்க. பிளஸ் 2 into பிளஸ் 10 தானே இருக்கு. அப்போ பிளஸ் 20. ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல உள்ளது வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரோல உள்ளதை வந்து ஃபர்ஸ்ட் காலத்தாலும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரோல உள்ள செகண்ட் எலிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த ரோவை வந்து காலத்தால மல்டிப்ளை பண்ணிருப்பாங்க. அப்போ பாருங்க, 8 into 10 வந்து 80. அதே மாதிரி -6 into 20 வந்து -20. அதே மாதிரியா 2 into 20 என்ன அப்படின்னா 40. ஓகேவா? அப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரோவை வந்து ஃபர்ஸ்ட் காலத்தால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செகண்ட், அதே மாதிரி அப்ப அதை எழுதியிருக்காங்களா, ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் காலத்தால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரோவை வந்து செகண்ட் காலத்தாலும் மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோவை வந்து செகண்ட் காலத்தால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்ப அப்படி மல்டிப்ளை பண்ண என்ன வந்து 8 to 10 வந்து 80. -6 into 20 வந்து -20. 2 into 20 வந்து +40. ஓகே. அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோவை வந்து தேர்ட் காலத்தால மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. அப்போ தேர்ட் காலத்தால மல்டிப்ளை பண்ணா 8 into 10 வந்து 80. அதே மாதிரி -6 into 20 வந்து -20. பிளஸ் 2 into 20 வந்து +40. ஓகே. இது முடிஞ்சிருச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் ரோக்குரிய எல்லாமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ரோல உள்ளதை ஃபர்ஸ்ட் காலத்தால மல்டிப்ளை பண்றாங்க. அப்போ செகண்ட் ரோல் என்ன இருக்கு, -6 into ஃபர்ஸ்ட் காலத்துல 5 இருக்கு. அப்போ -6 into 5 வந்து -30. அதே மாதிரி 7 into 10 வந்து +70. -4 into 10 வந்து -40. அதே மாதிரி இப்ப என்ன முடிஞ்சிருக்கு, செகண்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலத்தை முடிச்சிருக்கோம். இப்ப செகண்ட் ரோ வச்சு செகண்ட் காலம். செகண்ட் ரோ என்ன இருக்கு, -6. செகண்ட் காலம் என்ன இருக்கு, 10 இருக்கு. அப்போ -60. 7 into 20 + 140. அதே மாதிரி -4 into 20 வந்து -80. ஓகே. அப்ப செகண்ட் ரோ வச்சு செகண்ட் காலத்தை முடிஞ்சு. இப்போ செகண்ட் ரோ வச்சு தேர்ட் காலம். அப்ப செகண்ட் ரோ வச்சு தேர்ட் காலம் அப்படின்னா -6 into 10 வந்து -60. 7 into 20 வந்து +140. அதே மாதிரி -4 into 20 வந்து -80. அப்போ செகண்ட் ரோ வச்சு தேர்ட் காலம் முடிஞ்சிச்சு. இப்ப அடுத்தது தேர்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலம். அப்ப தேர்ட் ரோ என்ன இருக்கு, 2 இருக்கு. அப்போ 2 into 5 வந்து 10. -4 into 10 வந்து -40. 3 into 10 வந்து +30. அப்போ தேர்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப தேர்ட் ரோ வச்சு செகண்ட் காலம். அப்போ தேர்ட் ரோ என்ன இருக்கு, 2. செகண்ட் காலம் வந்து 10. அப்போ 2 into 10 20. அதே மாதிரியா -4 into 20 வந்து -80. 3 into 20 வந்து +60. அப்போ
செகண்ட் ரோ வச்சு செகண்ட் காலம் முடிஞ்சு, அடுத்து செகண்ட் ரோ வச்சு தேர்ட் காலம். அப்ப செகண்ட் ரோ வச்சு தேர்ட் காலம் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா 2 into 10 வந்து 20, -4 into 20 வந்து -80, 3 into 20 வந்து +60. அப்போ எப்படி கிராஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றோங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது எப்படி வந்து கரெக்டா உங்களுக்கு தெரியும்னா அகைன் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா தெரியும். இப்போ என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார்த்தாச்சு, சம்ல உள்ள டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார்த்தாச்சு, அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவையும் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஓகே, மல்டிப்ளை பண்ணது இப்போ சிம்பிளிஃபை பண்ண போறோம். சிம்பிளிஃபை பண்றது உங்களுக்கு ஈஸி தான். இப்போ சிம்பிளிஃபை வந்து 40 மைனஸ் அப்போ 40 + 20 வந்து 60 +60 +60 -60 பண்ணீங்க அப்படின்னா 0. அதே மாதிரி 80 + 40 வந்து +120. இங்க என்ன இருக்கு? ஆல்ரெடி -120. அப்ப கேன்சல் ஆகி என்ன ஆகுது? 0 வரும். அதே மாதிரி 80 + 40 வந்து 120. இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு? -120. அப்ப +120 -120 கேன்சல் ஆகி 0 வரும். ஆக்சுவலா வந்து இதுல எல்லாமே 0 தான் வரும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸை பார்த்தாலே கொஞ்சம் சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ வந்து அப்ப பாருங்க, -30 -40 அப்போ -70, ஆல்ரெடி +70 இருக்கு. ஸோ 0 வரும், கேன்சல் ஆகி. இப்போ -80 -60 இருக்கு. அப்போ மைனஸ்ல இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோமா? அப்போ ஆட் பண்ணா என்ன வரும் அப்படின்னா -140. இங்க +140 இருக்கு. அப்போ கேன்சல் ஆகி 0 வரும். இப்போ அடுத்தது -80 -60 அப்போ -140 வரும். இப்போ அதை கேன்சல் ஆகி 0 வரும். அதே மாதிரி எல்லா டேர்மும் அதே மாதிரி தான் வரப்போகுது. ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்ன வருது? 0 வருது. அப்போ ஆல்ரெடி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் 0 தான் வந்துச்சு. இப்போ ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவும் 0 தான் வந்திருக்கு. அப்போ அது ஈக்குவல் டு நம்ம வெரிஃபை பண்ணது வந்து ரைட்டா வருது. ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவும் இதே டேர்ம் தான் வருது. டிட்டர்மினன்ட்டுக்கும் 0 I3 தான் வந்துச்சு. இங்கே அதே டேர்ம் தான் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ அகைன் திரும்ப வந்து இப்போ நம்ம பார்த்து என்ன ஃபைண்ட் அவுட் வெரிஃபை பண்ணிருக்கோம்னா ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஏ. அது இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ 6 into 5 நம்ம வந்து என்னன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ 5 into 6 அதே தான் ஆன்சர் இருக்குமா? அப்போ இந்த எக்ஸாம்பிளை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அப்போ திரும்ப வந்து அதே தான் பாயிண்ட் அவுட் பண்ணோம். இப்போ நான் எதையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போகும். அப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒன்னை வந்து உங்களுக்கு ஃபுல்லா சொல்லி கொடுத்துட்டேன். ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஏ அதே மாதிரி தான் அட்ஜாயின்ட் ஏ இன்டூ ஏ வந்து அதே மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன வருது அப்படின்னா 0 I3. அப்போ எல்லா டேர்மையும் வந்து வெரிஃபை பண்ணதுல என்ன ஆன்சர்? எல்லாத்துலயும் சேம் ஆன்சர் வருதா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ I3 முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அதுபடி வந்துச்சா? நம்ம ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஏ வந்து நம்ம பார்த்தோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார்த்தோம். அதே மாதிரி தான் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இன்டூ ஏ. ஸோ அது எல்லாம் பார்த்தா எல்லாமே வந்து ஈக்குவல் ஆகுது. ஹென்ஸ் ப்ரூவ்டு, ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேவா? அப்போ இப்போ நான் இந்த வீடியோல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு குட்டி இது பார்த்துருக்கோம், ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்து ரீகேப் மாதிரி பார்த்தோம். 11th என்ன பார்த்தோங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா 1.1 வந்து ஃபுல்லா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து 1.2 வந்து அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.